கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே
எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். மறுபடியும் சொல்லு சொல்லு சொல்லு. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார் எல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார் எல்லாம் இன்று தலைக்கு மேல துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே துதியின் மத்தியில் துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில சும்மா இருக்கும் போது ஒண்ணுமே நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையோட கர்த்தர் ஆராதி. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையாகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்றும் நடக்கல. உண்மைதான? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்றும் நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. உண்மைதான? துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆமா. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும் துதி போது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமா. ஒருவேளை சிறைச்சாலை போல வாழ்க்கை எடுக்கலாம். கூட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த சூழ்நிலை கர்த்தரால வச்சா போதும். நீ பார்க்கிற பெரிய பெரிய பார்வோன்கள், நீ பார்க்கிற பெரிய பெரிய கோலியாத்தை கர்த்தர் உன்னை கொண்டுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால விசுவாசமா ஆண்டவரை பார்த்து உம்மை மட்டும் ஆராதிப்பா. சிங்க கெவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்க. நடப்பா. சிங்க கெவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு. துதிக்க ஆரம்பித்த பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு அங்கு அங்கு. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா. துதியின் மத்தியில் வாசம் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதிக்கிறத விட மாட்டோம்பா. ஒருவேளை இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார் எல்லாம் டுடே நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார் எல்லாம் இன்று நடக்கும். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆமா. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். கரத்தை லா 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 la 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 la. ஆமா ஆமா. துதியின் மத்தியில் வாசம், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமா. துதியின் மத்தியில்
வாசம் செய்திடும். துயாதி தூயவரே ஸ்தோத்திரம், துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமென் சொல்றீங்க. வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான். அட நான் தான். அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான்மா. ஐயா நான் தான். இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். ஆவா ஆவா, அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, சொல்லுப்பா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்கயா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தர் கரை என் மேல இருக்குது, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். உடனே சொல்றேங்க, கர்த்தர் கரை மட்டும் உங்க மேல இல்லைன்னா உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உடனே யோசி, செல்ல அப்பாவோட கரம், செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் மேல் இல்லைன்னு சொன்னா மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. இயேசு அப்பாவோட கரம் மேல் இல்லைன்னு சொன்னா மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. அன்று கருவறையில் உன் கரம் பிடித்தாரல்லோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா, இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்ராகம் 14 வாசிக்கிற கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போதும், போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா ஆட்ட ஆட்டத்தை மட்டும் நீ பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறது. செல்ல பிள்ளையா நின்று பாருமா. ஆமா டாடி டாடி, மட்டும் நான் ஆராதிப்பேன். அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையா கூப்பிட்டு பாரு, நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையா கூப்பிட்டு பாரு, நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் உனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் எனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. இயேசு அப்பாவோட, இயேசு அப்பா